கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:19. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். Putting confidence in an unreliable person in times of trouble is like chewing with a broken tooth or walking on a lame foot. இக்கட்டு காலத்தில் ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பல்லையும் நொண்டி காலையும் நம்புவதற்கு சமம். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறது. உடைந்த பல் உணவை கடிக்க முடியாது, வலி தரும். மொழி புரண்ட கால், அதாவது நொண்டிக்கால், நடக்க முடியாது, திடீர் வீழ்ச்சி தரும். அதுபோலவே ஆபத்து காலத்தில் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டிய ஒருவர் துரோகியாக இருந்தால் அவர் உதவி செய்ய முடியாது மட்டுமல்ல, மேலும் பாதிப்பை ஏற்படுத்துவார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இன்றைய தியான வசனத்தில் 2 வலுவான உருவகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று உடைந்த பல். இது பயனற்றதோடு வலியும் தரும். பல் உடைந்திருந்தால் உணவை கடிக்க முடியாது, கடிக்க முயற்சித்தால் வலி அதிகரிக்கும். இதுபோல துரோகியை நம்புவது உதவி கிடைக்காது, அதற்கு பதிலாக மனவேதனை அதிகரிக்கும். 2 மொழி புரண்ட கால், நம்பிக்கை அற்ற ஆதாரம். மொழி புரண்ட கால் என்பது பேச்சு தடுமாற்றம், உளறல் அல்லது நாவழல் காரணமாக வார்த்தைகள் தெளிவாக உச்சரிக்கப்படாமல் குளறிப்போகும் நிலையை குறிக்கும். மொழி என்பது பேச்சு, அதாவது நாக்கு. புரண்ட என்பது தடுமாறிய, நிலை தவறிய. கால் என்பது சமயம், நிலை. சரியாக பேச முடியாத தடுமாற்றம் உள்ள வார்த்தைகள் எப்படி பயன் தராதோ அதை போலவே துரோகியை ஆபத்து காலத்தில் நம்புவது பயன் தராதது மட்டுமல்ல, வேறு பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பில் நொண்டிக்கால் என்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் லேம் ஃபுட் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதால் மொழி புரண்ட கால் என்பதை நாமும் நொண்டிக்கால் என்றே எடுத்துக்கொள்வோம். கால் முறிந்தால் அல்லது நழுவினால் நம்மால் நிலை நிறுத்த முடியாது, நம்மை கீழே விழ செய்யும். அதுபோல துரோகி நம்மை தாங்காமல் கீழே விழ செய்வான். துரோகி என்றால் யார்? இந்த வசனத்தில் துரோகி, அன்ஃபெய்த்ஃபுல் மேன் என்பது வாக்குறுதியை காப்பாற்றாதவர், நேர்மை அற்றவர், நம்பிக்கையை மீறுபவர், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுபவர். இவர்கள் நாம் நன்றாக இருக்கும்போது நண்பர்கள் போல பழகுவார்கள், ஆனால் ஆபத்து வந்தால் விலகி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்புவதால் நம்முடைய எதிர்பார்ப்பு உடைப்பட்டு போய்விடும். நாம் நம்பினவரே உதவாமல் போனால் மனம் உடையும், இரட்டிப்பு துன்பம் ஏற்படும். ஆபத்தால் வந்த துன்பம், நண்பனாக இருந்தவன் துரோகியாக மாறியதன் வேதனை என்று இரட்டை வேதனை அடைய வேண்டி வரும். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்ததால் தேவனை மறந்துவிடும் அபாயம் நேரிடும். அதனால்தான் சங்கீதக்காரன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார். அதே சமயம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்றும் அறிவுறுத்துகிறார். மனுஷன் துரோகம் செய்யலாம், தேவன் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை எரேமியா 17:5 வாசிக்கிறோம். மனிதர் மீது முழு நம்பிக்கை வைப்பது ஆபத்தானது. தேவனே நம்முடைய உண்மையான ஆதாரம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம்.
வழிகாட்டியை நம்ப வேண்டாம் என்று மீகா தீர்க்கதரிசியும் எச்சரிக்கை செய்வதை மீகா 7:5 வாசிக்கிறோம். அதாவது நெருங்கியவர்களிடம் கூட எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடங்கள்: தவறான நம்பிக்கையின் ஆபத்து. துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கு சமம். உதவி கிடைக்காது, வலி மட்டும் கிடைக்கும். மனிதன் வரம்புள்ளவன், மனிதன் மாறுபடுவான், நம்பிக்கை உடையும். உண்மையான நம்பிக்கை தேவனில் வைக்க வேண்டும். தேவன் ஒருபோதும் தோற்கடிக்க மாட்டார். அவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே விசுவாசமானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். தேவனை முதன்மையாக முழுமையாக நம்புங்கள். மனித உறவுகளில் புத்திசாலித்தனமாக இருங்கள். விசுவாசமானவர்களோடு நட்பு கொள்ளுங்கள். நம்பிக்கை வைக்கும் முன் பரிசோதியுங்கள். வார்த்தை அல்ல, செயல்களை பாருங்கள். ஆபத்தில் உதவுகிறவர்களை மதியுங்கள். எல்லாவற்றிலும் தேவனை முதலிடத்தில் வையுங்கள். இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நான் யாரை நம்புகிறேன்? என் நம்பிக்கை மனிதரிலா, தேவனிலா? சிந்தியுங்கள். இன்றைய தியான வசனம் நம்மை சோதிக்கிறது. நம்பிக்கை தவறான இடத்தில் இருந்தால் வாழ்க்கை குலைந்து போகும். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறது. என்ன, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்கல்ல? Today's verse teaches that depending on an unreliable person in times of trouble leads to pain, disappointment and instability, just like a broken tooth or an injured foot. A broken tooth cannot function and causes pain. An injured foot cannot support and causes a fall. Similarly, an unfaithful person cannot help when needed. Instead, they increase suffering. Trust wisely. People may fail, but God remains faithful. Place your ultimate trust in Him and build relationships with proven, trustworthy individual. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக தந்தையே, இந்த வசனத்தின் மூலம் எங்களை நீர் எச்சரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த மனிதரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நடக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். ஆபத்து காலங்களில் துரோகத்தை அனுபவிக்காமல் உண்மையானவர்களை அடையாளம் காணும் ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு தர வேண்டுகிறோம். மனிதர்கள் மாறினாலும் நீர் மாறாதவர் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் முழு நம்பிக்கையும் உம்மேல் இருக்கும்படி எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய சத்தியத்திலே நிலை நிறுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.